செக்ஷனு அவங்க உண்மையாவே கிரேட் சார். இவ்வளவு பொறுமையா எத்தனை வாட்டி டவுட்ஸ் கேட்டாலும் கிளியரா அழகா சொல்லி தருவாங்க. இப்ப நம்ம வெளியில அகாடமி காசு கட்டி போற அகாடமில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் இதுக்கு யூஸ் பண்ணணும், ஐலைனர் இதுக்கு யூஸ் பண்ணணும், ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்டாலாம் சொல்லி தர மாட்டாங்க. இது இப்படி அப்படின்னு மட்டும் சொல்லி தருவாங்க. பட் நம்ம அகாடமில ப்ராடக்ட்ஸ் என்ன யூஸ் இருக்கு, என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம், எந்த டைம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ப்ராடக்ட நான் ஒரு 15 டேஸா யூஸ் பண்றேன் சார். May 13th தான் நான் ஜாயின் பண்ணேன். அதுல இருந்து இப்ப வரைக்குமே சிடிஎம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட ப்ராடக்ட் நான் யூஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால எந்த ப்ராடக்ட்டுமே செட் ஆகாது. இங்க சென்னையில ரொம்ப ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெர்மட்டாலஜி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிட்ட நான் செலவு பண்ணிருப்பேன் சார். மந்த்லி போவேன். 4,600 5,000 அந்த மாதிரிலாம் நான் காசு மெடிசன்ஸ்க்கு மட்டுமே வாங்கிருக்கேன். கேப்சூல்ஸ் சரி, ஃபேஸ் வாஷ் சரி, எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன். எதுவுமே செட் ஆகாது. ஒரு 3 மந்த் கண்டினியூஸா யூஸ் பண்ணாலுமே எனக்கு எதுவுமே செட் ஆகுது. இந்த ப்ராடக்ட் நம்மளோட ப்ராடக்ட் ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் தான் யூஸ் பண்ணேன். நல்ல க்ளோ இருக்கு. எங்க வீட்டுல நம்மளோட ஃபேஸ், நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம அவங்கதான் வளர்த்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்ப நான் ஜஸ்ட் அவங்களுக்கு எனக்கும் நிறைய டிஸ்டன்ஸ். நான் வீடியோ கால்ல தான் பேசுறேன். அவங்களே சொல்றாங்க நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது எனக்கு. இங்க எல்லாம் நோஸ் கிட்ட அதெல்லாம் ரொம்ப சின் கிட்ட எல்லாம் ரொம்ப பிளாக்கா இருக்கும், ஒரு மாதிரி டல்லாவே இருப்பேன். இப்ப அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறதால வீடியோ கால்ல அவங்க சொல்றாங்க நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய சேஞ்சஸ் க்ளோவா இருக்கு. என் ஹஸ்பண்ட் டெய்லியுமே சொல்றாங்க சார் நிறைய க்ளோ கிடைக்குது. இப்ப என்னன்னா எங்க வீட்டுல 2 பேருமே நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபேஸ் வாஷ். நான் திருப்பி ரீஆர்டர் போட்டு வாங்கி பேக்கப்க்கு வச்சிருக்கேன். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு சஜஸ்ட் பண்ணாக்கா அவங்களும் நம்ம வாங்குவாங்க, நம்மளோட டிஃபரன்ஸ் பார்த்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மைண்ட் செட்.